இன்றைக்கு உங்கள் மத்தியிலே அவரில் நிலைத்திருங்கள் என்ற தலைப்பிலே 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தை மையமாக வைத்து உங்களோடு கூட இந்த கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். Today, I want to share God's message from the chapter 1 John 2 in the topic Abide in Him. இந்த 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள் என்று எழுதியிருக்கிறது. 1 John 2:28 says that when he is revealed, we should not be ashamed and be strong in his presence. இந்த அதிகாரம் முழுவதிலும் அவரில் நிலைத்திருங்கள் என்று பல தடவை அந்த அப்போஸ்தலனாகிய யோவான் இதை வலியுறுத்தி இதை சொல்லி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. Throughout this chapter, Apostle John is insisting on abiding in him. இது தேவனுடைய பிள்ளைகளுக்காக எழுதப்பட்ட ஒரு நிருபமாக இருக்கிறபடியால் பிள்ளைகள் தேவனை விட்டு தூரம் போய்விடக் கூடாது, ஆண்டவரிலே நிலைத்திருக்க வேண்டும் என்ற மிகுந்த வாஞ்சியோடு கரிசனையோடு கூட மீண்டும் மீண்டும் நீங்கள் அவரில் நிலைத்திருங்கள் என்று சொல்லி வலியுறுத்துகிறதை பார்க்க முடிகிறது. With a great desire that the children should abide in him, they should not move away from him, he is writing this epistle to the children of God. ஏன் அவரில் எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், அவர் வருகையிலே அவருக்கு முன்பாக நாம் வெட்கப்பட்டு போகாமல் தைரியமா இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. The very reason we have to be abide in him is we should not be ashamed and be courageous when he is coming. நாம் எல்லாரும் ஆண்டவருடைய வருகைக்காக தான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம். We are all awaiting for the coming of our Lord Jesus Christ. ஒரு நாள் ஆண்டவர் நம்மை தம்மோடு கூட சேர்த்துக் கொள்வார் என்ற நம்பிக்கையிலே நாம் எல்லாரும் ஆண்டவருடைய விசுவாசத்தை பற்றி கொண்டிருக்கிறோம். We are in the faith that one day he will be taking us with him. அதனால இந்த வசனத்தை பாருங்க, முதலாவது 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்கிறார். That is why Apostle John is telling in the first verse that my children, I am writing these things to you so that you may not sin. அதற்கு அநேக நேரங்களிலே நாம் நினைப்போம், நாம் எல்லாம் பாவத்திலேயே இருந்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லி நம்ம நாமே நிதானித்துக் கொள்வோம். Many times we may be thinking that are we abiding in the sin? கடந்த வாரத்திலே ஒரு கொடிய பாவத்தை குறித்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். Last week we have meditated on a dreadful sin. நம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் கிட்டத்தட்ட அது வஞ்சகமாய் செயல்படுகிறதை அநேக நேரங்களிலே நாம் ஒருவரும் அதை அவ்வளவு உணர்ந்து கொள்வதில்லை. Many times we are not observing that is working as a deception in our life. பொருளாசை என்ற அந்த பாவத்தை குறித்து ஆவியானவர் நமக்கு தெளிவாக மிகவும் வெளிப்படுத்தி காண்பித்தார். பொருளாசை ஒரு விக்கிரக ஆராதனைக்கு சமமானது என்று சொல்லி கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வசனத்தை, அதே கருத்தை 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலும் இப்படிப்பட்டகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை என்று அதை கடினமாக வேதம் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். Last week the Holy Spirit revealed clearly the love of money is an idolatry and who are standing in that will not enter into the kingdom of God. நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதை தடுக்கக்கூடிய ஒரு கொடிய பாவத்தை இன்றைக்கு கிட்டத்தட்ட எல்லா ஊழியர்களும் விசுவாசிகளும் அணைத்துக் கொண்டிருப்பதை ஆவியானவர் சுட்டி காட்டும் போது அதிலிருந்து நாம் மனம் திரும்பி உடனே அதை சீர்படுத்த வேண்டும். இதனால் தான் பாவம் எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே அங்கெங்கே இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் பிள்ளைகளை நீங்கள் பாவம் செய்யாதபடி உங்களுக்கு எழுதுகிறேன் என்று இந்த வசனத்தை அந்த அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறதை பார்க்க முடிகிறது. We are seeing that when the Holy Spirit is revealing to us such a dreadful sin that stops us from entering into the kingdom of God is in us. That is why Apostle John is writing that my children, I am writing these things to you so that you may not sin. அநேக மறைவான குற்றங்கள், மறைவான பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறதை நாம் சரியாக கண்டு அவைகளிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக இந்த வசனத்தை எழுதியிருக்கிறார்.
Apostle John is writing this so that we can rightly discern what the sin is in our secret sins are in our life, and we have to repent from that. ஒருவேளை ஒரு விசுவாசி ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு பாவத்திலே விழுந்து விட்டால் அதற்காக யூதாசை போல நான்கு கொண்டு நின்று செத்து போக வேண்டும் என்று அர்த்தமல்ல. ஆண்டவர் அன்போடு கூட அழைக்கிறார். நீங்க இந்த 2வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நீதிபரராய் ஒருவன் பாவம் செய்வானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறாய் இருக்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. It is not necessary if a child of God falls in a sin that he should commit suicide, but the verse says that if anyone does sin, we have an advocate with the Father, Jesus Christ the righteous. நாம் ஆண்டவரிடத்தில் வரும்போது அவர் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. The verse is telling that he is the atoning sacrifice for our sins. காரணம் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை அவர் நமக்காக தம்மேல் ஏற்றுக்கொண்டு நமக்காக மரித்ததினாலே நிச்சயமாக இந்த பாவத்தினுடைய தண்டனையிலிருந்து ஆக்கினிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார். Since he has accepted the death for us, he has surely delivered us from that death. அதனால வேதம் நமக்கு சொல்கிறது, எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்கிறது, அவர் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாது இருக்கிற பிரதான ஆசிரியர் நமக்கு உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. That is why Hebrew 4:15 says that we have a high priest that empathizes with our weaknesses, even though we have the one who has been tempted in every way just as we are. அவர் நம்மை அறிந்திருக்கிறபடினாலும் அடுத்த 7ஆம் அதிகாரம் எபிரேயர் 7:25 சொல்கிறது, மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவரானபடியால் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. The Hebrew says again that since he is living always, he is able to redeem us from our sins. நீங்க ஒரு காரியத்தை இதிலே கவனிக்க வேண்டும், தேவனிடத்தில் சேருவர்களுக்காக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. One thing we have to see that for those who are joining with the Lord, அதாவது ஒரு மனம் திரும்பாத பாவிக்காக அவர் பிதாவிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறவர் அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We should understand he is not praying for the sinner. மனம் திரும்புகிற ஒவ்வொரு பாவிகளுக்காக, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக அவர் பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறாக, அவருடைய சிங்காசனத்தின் வலது பாசத்தில் எப்பொழுதும் நமக்காக வீற்றிருக்கிறவராய் இருக்கிறார். He is sitting in the right hand of the Father, pleading for each and every one of the repenting sinner or the repenting child of God. நாம் இரக்கத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஒரே ஒரு வழிதான் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடி நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராய் இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் போது விசுவாசத்தோடு கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் போது அவர் நமக்காக பரிந்து பேசுகிறவராய் மாத்திரமல்ல நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறவராகவும் இருக்கிறார். As it is written in 1 John 1:9, if we confess our sins, he is faithful and just and will forgive our sins and purify us from all unrighteousness. So if we confess our sins, he is ready to forgive our sins and take him with him. வேதத்திலே ஒரு அருமையான வசனத்தை பாருங்கள். சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் யாராவது ஒருத்தர் அந்த வசனத்தை வாசிக்கலாம். Can somebody read Psalms 32:5? நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். Praise the Lord. Hallelujah. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன் என்று சொல்லி அக்கிரமத்தை அல்லது பாவத்தை இருதயத்துக்குள்ளே மறைத்து வைக்காமல் கண்டும் காணாமல் விட்டுவிட்டவர்களாய் விளங்காதபடி அவைகளை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்ட போது அந்த வசனத்தின் கடைசி பகுதி சொல்கிறது, தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை நீர் மன்னித்தீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. He is telling that I did not cover up my iniquity, and I said I will confess my transgressions to the Lord. If we are not ignoring our sins and confess our sins to the Lord, he will forgive our sins. அதே போல சங்கீதம் 51:10 அந்த 1 ஒரு 10 அதிக வசனங்களை 9 வசனங்களை வாசிக்கும் போது
இப்படிப்பட்ட மனப்பான்மையோடு கூட தான் நம்முடைய வாழ்க்கை மனம் திரும்புவதற்கான அறிக்கை உண்டாயிருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் நேர்த்தியாக இந்த வசனங்களை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். When we are reading Psalms 51, 1 to 9, the Lord is telling that with this kind of attitude, we have to repent before the Lord. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் நமக்கு கற்பித்து தருகிறது. The scripture is teaching us that we should not ignore our sins, we should confess and repent before the Lord. அதற்கு அடுத்தபடியாக இன்னொரு காரியத்தை கூட நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்ய வேண்டும் என்பதை அந்த 51வது சங்கீதம் 10 12 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. In addition to that, Psalms 51, 10 to 12 advises that we should do one more thing also. அநேக நேரங்களிலே நாம் பாவங்களை அறிக்கை செய்கிறவர்களாக ஆண்டவரே மன்னியும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே வருகிறவர்களாக இருக்கிறோம். அது மாத்திரம் போதாது, அதற்கு அடுத்தபடியாக ஆண்டவருடைய சமூகத்திலே தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமாக உம்முடைய ஆவியானவரின் உள்ளத்திலே தங்கும்படியாய் செய்யும், புதுப்பியும் என்று சொல்லி அந்த தாவீது ஜெபித்தது போல நாம் ஜெபிக்க வேண்டும். Many a times we are coming into the presence of the Lord, confessing our sins, but as David prayed, we have to pray like that, create in me a pure heart, O God, and renew a steadfast spirit within me. நாம் பாவத்தில் விழாமல் இருக்க வேண்டுமானால் கர்த்தர் நமக்கு முதலாவது சுத்த இருதயத்தை நம்முடைய இருதயத்திலே சிருஷ்டிக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு எப்பொழுதும் நிலைவரமாக இருந்து நம்முடைய உள்ளத்தை புதுப்பிக்கிறவராக என்னாலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்குள்ளாக வாசம் பண்ணுகிறவராக இருக்க வேண்டும். If we should not fall in sin, first God has to create a pure heart in us, and He should renew us with a steadfast spirit in us. அப்பொழுது நாம் அந்த அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதியிருக்கிறது போல நாம் பாவம் செய்யாதபடி காத்துக்கொள்ளும். எதற்காக என்று சொன்னால் அவர் வருகிறார், இயேசு வரப்போகிறார், அவருக்கு முன்பாக நாம் வெட்கப்பட்டு போகாமல் இருக்கும்படியாக. Then we should be able to protect us from the sin, and we will not be ashamed when the Lord is coming. ஒரு காரியம் முக்கியமானது, நாம் பாவத்திலே வாழ்ந்து கொண்டு ஆண்டவரோடு கூட நிலைத்திருக்கவே முடியாது என்பதை கூட இந்த சத்தியம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. This truth reveals us that we should not be able to abide in the Lord by abiding in sin as well. இரண்டாவதாக இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறபடி நீங்கள் பார்க்கும்போது இதுல 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன சொல்கிறது என்று பார்த்தால், அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுவரிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூர்ணப்பட்டிருக்கும், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம் என்று இந்த வசனம் சொல்கிறது. So 1 John 2:5 says that, but whoever keeps his word, truly the love of God is perfected in him. By this we know that we are in him. அன்பிலே நாம் பூர்ணப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு போதிக்கிறது. This verse advises us we should be perfected in God's love. பாருங்க, முதலாவது நாம் ரட்சிக்கப்பட்டு நாம் மனம் திரும்பி பாவங்களை அறிக்கை செய்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெறும்போது கர்த்தர் முதலாவது நமக்குள்ளாக ஒரு சுத்த இருதயத்தை கர்த்தர் சிருஷ்டிக்கிறார். When we are repenting from our sins and get baptized, the God is creating a pure heart in us. ஒரு நல் மனசாட்சி நம்முடைய இதயத்திலே வைக்கிறார். God is placing a good conscience inside of our heart. அதனால்தான் ஞானஸ்நானமானது அது மாம்சத்தின் அழுக்கை நீக்கிறது அல்லாதபடி நல் மனசாட்சியின் உடன்படிக்கையா இருக்கிறது என்று வசனம் நமக்கு சொல்கிறது. That is why the scripture says that the baptism is a good conscience within us. ஒரு மனிதன் தேவனிடத்தில் வந்து தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து அதற்காக மனஸ்தாபப்பட்டு விசுவாசத்தோடு கூட ஆண்டவரிடத்தில் வரும்போது அவருடைய பாவங்களை மன்னித்து சுத்த இருதயத்தை சிருஷ்டித்து ஒரு நல் மனசாட்சி அவருடைய இருதயத்திலே வைக்கிறார். When a man is repenting from his sin and coming to the Lord, he is creating a pure heart in him and places a good conscience in his heart. அதுதான் இந்த வேதம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் அது சொல்லுகிறது, சுத்த இருதயத்திலும் நல் மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. That is why 1 Timothy 1:5 describes that love as a love which comes from a pure heart and a good conscience and a sincere faith. நல் மனசாட்சியிலும்
சுத்த இருதயத்திலும் இருந்து ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே பிறக்கிறது. அதுதான் அன்பு, அதுதான் தேவனுடைய அன்பு. A thing is budding from a pure heart and a good conscience in our life. That is what is love, the God's love. அதான் நாம் ரட்சிக்கப்பட்ட நாளிலே நாம் ஆண்டவரை அளவில்லாமல் நேசிப்பதற்கு ஆண்டவரிலே ஒரு பெரிய ஒரு அன்பு, ஒரு மகிழ்ச்சி நம்முடைய இருதயத்திலே காணப்படுவதற்கு முக்கியமான காரியம் கர்த்தர் நம்மிலே சிருஷ்டிக்கிற அந்த சுத்த இருதயத்திலும் நன்மனசாட்சியிலிருந்து ஒரு தேவ அன்பு முதலாவது பிறக்கிறபடினாலே அந்த அன்பினாலே நாம் தேவனை அதிகமாக அன்பு கூறுகிறவர்களாக அந்த நாட்களிலே காணப்படுகிறோம். Why our love is budding from our heart when we are saved is because of the love that is generating, rebounding from a pure heart and a good conscience. அந்த அன்பு இருக்கும்போதுதான் இந்த நாம் தேவனிடத்திலும் அன்பு கூற முடியும், மனிதரிடத்திலும் அன்பு கூற முடியும். அதனால்தான் பாருங்க இந்த வசனம் 4வது வசனம் சொல்லுகிறது, 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. That is why the second chapter verse 4 says that whoever says that I know him but does not do what he commands is a liar, and the truth is not in that person. இந்த அன்பு நம்மை தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய செய்ய அது நம்மை தூண்டுகிறது, அதை நம்மை நடத்துகிறது. இந்த அன்பு, this love is prompting us to abide in his words and follow his words. தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவரை எவ்வளவு நேசிக்கிறோமோ அவ்வளவாக மனிதரிடத்திலும் நாம் அன்பு கூறலாக காணப்படுவோம் என்பதற்கு, அதுதான் நாம் அவரில் நிலைத்திருக்கிறோம் என்பதற்கு ஒரு அடையாளமாக இந்த வசனத்தை ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். That is the sign how much we are loving God, that much we will love other persons as well. அநேக நேரங்களில் நாம் சொல்வது உண்டு, ரட்சிக்கப்பட்ட நாள்ல எனக்கு ஆண்டவர் மேல ஒரு அளவற்ற அன்பு இருந்தது, அளவற்ற அன்பு இருந்ததுன்னு சொல்லி அநேகர் நாம் ஒருவர் பேசிக் கொள்கிறதை நாம் கேட்டு இருக்கிறோம். We usually hear that many of us testify that on the day of our salvation I had an abounding love with the God. உண்மைதான், நானும் நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு ஆண்டவர் மேல நம்முடைய பாவத்தை மன்னித்து விட்டாரே என்று சொல்லி, நம்மை சேர்த்து கொண்டாரே என்று சொல்லி ஒரு அளவற்ற அன்பை தேவனிடத்தில் காட்டுகிறதை நாம் பார்த்திருக்கிறோம். That is true also. You and I had an abounding love as he has forgiven our sins. இன்றைக்கு அன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட நாளிலே தேவனிடத்தில் கூர்ந்த அதே அன்பு இன்னைக்கு நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதா என்று சோதித்து பார்க்க வேண்டும். We have to examine that the same love is there or not. We have to examine our hearts. அதனால்தான் 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு நல்ல அருமையான விண்ணப்பத்தை செய்கிறதை பார்க்க முடிகிறது. That is why we are seeing in Colossians 3:12 the apostle Paul is making a good prayer. அந்த 1 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆவது வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற கோப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்றொரு எல்லா மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து. நீங்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லாரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்வாராக என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணுகிறதை பார்க்க முடிகிறது. We are seeing that he prays that, and may the Lord make you increase and abound in the love to one another and to all, just as we do. அப்போ இந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே பெருக வேண்டும். இந்த அன்பு நம்முடைய வாழ்க்கையிலே முதல் நாள் ரட்சிக்கப்பட்ட முதல் நாள்ல வந்து அது விட்டு போகிறதா அல்ல, அது எப்பொழுதும் நிலைத்திருக்க வேண்டிய அன்பாக இருக்கிறது. This love should not come in the day of our salvation and go away, but it should be sustained in us and abound in us. தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்கிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார், அவரே அன்பின் ஊற்றாக இருந்து கொண்டிருக்கிறார். 1 John 5:8 says God is love and he is the fountain of love. நாமும் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த அன்பை என்னுடைய இருதயத்திலே, உம்முடைய அன்பை என்னுடைய இருதயத்திலே ஊற்றும் என்று சொல்லி ஊக்கமாக நாம் மிகுந்த பாரத்தோடு கூட அந்த அன்பு எனக்கு வேண்டும் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் ஜெபிக்கும் போது தேவன் அந்த அன்பை நம்முடைய இருதயத்திலே ஊற்றுகிறார் என்று சொல்லி
கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். When we are praying with a fervent and when a sincere heart that he should pour this love in us, he is pouring this love in our heart. ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று எழுதியிருக்கிறது. Romans 5:5 says, and the hope does not put us to shame, because God's love has been poured out in our hearts through the Holy Spirit who has been given to us. நாம் அநேக காரியங்களுக்காக தேவனிடத்தில் மன்றாடி ஜெபிக்கிறோம். நிறைய ஆசீர்வாதங்களுக்காக, பாதுகாவலுக்காக, இன்னும் அநேக காரியங்களுக்காக நாம் அந்த மன்றாடுகிறதை பார்க்கிறோம். மன்றாடி ஆண்டவரே இதை தாரும் என்று ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஆனா அன்பை மன்றாடி எனக்குள்ளாக ஊற்றும் என்று நாம் அதிகமாய் ஜெபிப்பது கிடையாது. We are pleading before God for many things like blessings and the protection, but we are not praying before God for this kind of love in our life. ஆனால் இந்த உலகத்திலே நாம் பார்க்கிற எல்லாவற்றை விட அன்பு மாத்திரம்தான் பெரியது என்று சொல்லி வேதம் நமக்கு அந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. But the scripture tells that in 1 Corinthians 13:13 that the love is the greatest of everything in this world. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை ஐஸ்வர்யங்களையும் ஆசீர்வாதங்களை விட, வரங்களை விட, அல்லது வல்லமைகளை விட, எந்த விசுவாசத்தை விட கூட பெரியது தேவனுடைய அன்பு என்பதை நாம் உணர்ந்து அந்த பெரிய அன்புக்காக மன்றாடுகிறவர்களாய் இருக்க வேண்டும். We should know that this love is greater than all the things, that is that all the gifts, all the faith, all the abundance of this world. We have to pray to God for this abounding love. அதன் காரணம் என்ன சொன்னால், இந்த அன்பு மாத்திரம்தான் ஒரு நாளும் ஒளியாது என்று சொல்லி 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு ஒரு காலம் ஒளியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The very reason for that is the 1 Corinthians 13:8 advises us that the love never fails. அன்பு குறைந்து போனால் நம்முடைய வாழ்க்கையிலே அது ஒரு பாவம் என்று சொல்லி வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. The scripture points to us that if the love decreases, it is a great sin or it is a great danger. நான் நினைக்கிறேன் இந்த கடந்த வாரமும் இந்த வாரமும் ஆவியானவர் நமக்கு நம்முடைய மறைவான குற்றங்களை வெளிப்படுத்தி காண்பித்துக் கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன். I am thinking that the Holy Spirit is revealing to us about the secret sins. அன்பு குறைவு ஒரு பாவம் என்று வேதம் வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. The scripture reveals us that the reduction of love is a sin. நீங்க வாசித்து பாருங்கள், வெளிப்படுத்துற விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆதியில் கொண்ட அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று ஆண்டவர் சொல்கிறார். God is telling that I have a lack in you, that you left the early love. அதற்கு அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்த்தால் ரொம்ப ஒரு கடினமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. If you see the next verse, it is a very dangerous thing. It's a hard thing. நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நீக்கி விடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். If you are not repenting, I'll take away the lampstand from you. அன்பு பெருக வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டும். We need to pray that the love has to bound in us. அன்பு நிலைத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் மன்றாடி ஜெபிக்க வேண்டும். We have to plead before God. The love has to be sustained in us. அன்பு குறைந்தால் அது பாவம் என்பது என்ற உணர்வை நம்முடைய இதயத்திலே எப்பொழுதும் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். We should have a feeling that the decrease of love is a danger, is a sin in our heart. அன்பு குறைவு ஒரு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற பாவம் என்பதை உணர்ந்து அந்த பாவத்திலிருந்து உடனடியாக ஆண்டவரே, என் இதயத்துல ஏன் இப்படி அன்பு குறைந்து போகிறது, என்னால் ஏன் நேசிக்க முடியவில்லை, ஏன் உங்ககிட்ட உங்களை அன்பு கூற முடியவில்லை என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நாம் கதறுவதை கதற வேண்டும். We should plead before God why the love is decreasing in my heart, why I am not be able to sustain in that love. அதனால்தான் அன்பு குறைவா இருக்கும் போது நம்மால் ஆண்டவரிடத்திலும் அன்பு கூற முடியாது, மற்றவரிடத்திலும் அன்பு கூற முடியாது. நான் உங்களுக்கு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள்,
நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவர் அன்பா இருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். Our Lord Jesus Christ is telling that I am giving a new command that you have to love one another as I am loving you. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய யோவான் இந்த 2ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனங்களிலே ஒரு புதிய கற்பனையை நான் உங்களுக்கு தருகிறேன், பழைய கற்பனையும் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்கிறார். இந்த பழைய கற்பனையும் அன்புதான், புதிய கற்பனையும் அன்பா இருக்கிறபடினாலே அந்த அன்பிலே பெறுகிறவர்களாகவும் நிலைத்திருக்கிறவர்களாகவும் நம்முடைய வாழ்க்கை விளங்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு இந்த வேத பகுதியை நமக்கு கற்பிக்கிறது. The scripture teaches us that God is giving us an old command that is love and a new command that is also love. We have to sustain in that love. அன்பு குறைவது மிகுந்த ஒரு பெரிய பாவத்துக்குள்ளாக நம்மை கொண்டு போகிறது என்று பார்க்கிறோம். The decrease in love is taking us into a dreadful sin. அதனால இன்றைக்கு நாம் கர்த்தருடைய ஆவியானவர் நம் மத்தியிலே சொல்லுகிற இந்த வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து அன்பிலே நிலைத்திருக்கிறோமா என்று நம்மை ஒவ்வொரு நாளும் சோதிக்க வேண்டும். Each and every day we have to examine ourselves whether we are sustained in this love and abounding in this love. மூன்றாவதாக இந்த வேத பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த பாருங்க, அந்த தன் சகோதரனை பகைக்கிறவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Thirdly, the scripture teaches us about the one who hates his brother. அந்த யோவான் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தையும் 11ஆம் வசனத்தையும் வாசிக்கும் போது, ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறான், அவனிடத்தில் இடர்கள் ஒன்றுமில்லை. தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் என்னதென்று அறியாதிருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 John 2:9-11 warns us about the hatred towards us, our brothers. It says like this: anyone who claims to be in the light but hates a brother or sister is still in the darkness. Anyone who loves their brother and sister lives in the light, and there is nothing in them to make them stumble. But anyone who hates a brother or sister in the darkness and walks around in the darkness, they do not know where they are going because the darkness has blinded them. பாருங்க, அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே பகை ஏன் உருவாகிறது என்று சொன்னால், இந்த வாழ்க்கையிலே ஒரு 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லியிருக்கிறபடி நாம் இந்த நம்முடைய இருதயத்திலே ஒரு மாயமான காரியத்திலே நாம் இடைப்பட்டவர்களாக இருப்போம். If you see why the hatred is coming in midst of the children of God, as the 2 Timothy 3 says, there is a deception in us. ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய இதயத்திலே ஏன் அப்படி ஒரு பகை வருகிறது என்று சொன்னால், அவன் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதனுடைய பலனை மறுதலிக்கிறவனாக வாழ்ந்து கொண்டிருப்பான். Why such a kind of hatred is coming into a God's child is he will be having a form of godliness but denying its power. காரணம், இந்த பகை ஒரு இருளின் ஆதிக்கம். அது This hatred is a dominion of darkness. ஆண்டவர் நம்மை கொலோசியர் 1:13 சொல்கிறது, இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Colossians 1:13 says he has rescued us from the dominion of darkness. ஆனால் இன்னும் ஏன் பகை இருக்கிறது என்று சொன்னால், நாம் தேவ பலனை மறுதலிக்கிறவர்களாக மாய்மாலமான வாழ்க்கை வாழ்கிற இருதயத்திலே இப்படிப்பட்ட அந்த பாவங்கள் குடிகொண்டிருக்கிறதை அந்த நாம் பார்க்க முடிகிறது. Then what is the reason that hatred is in our heart is we are denying the power of godliness and we are sustaining in the darkness. இங்க எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. If you read Ephesians 5:8, it says that for you were once darkness, but now you are light in the Lord. Live as the children of light. முற்காலத்திலே நீங்கள் அந்தகாரமாய் இருந்தபோது, அதற்கு முன்னால் உள்ள ஒரு 4 வசனங்களை வாசிக்கும் போது அதிலே சொல்லப்பட்டிருக்கிற பாவங்களிலே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த இருளின் ஆதிக்கத்தில் இருந்துதான் கர்த்தர் நம்மை இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி
இந்த ஒளியினிடத்திற்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். If you read the previous verses, that when once we were in our sins in the darkness, God has rescued us from that darkness and brought us into the kingdom of God's Son. பகை ஒரு இருளின் ஆதிக்கம். Hatred is a dominion of darkness. நாம் இருளிலே நடக்கிறோம் அல்ல, நாம் ஒளியிடத்தில் வந்திருக்கிறோம். We are not walking in the darkness, but we have come into the light. ஆனால் இதயத்திலே பகை குடிகொண்டிருக்கிறது. If we are living in the darkness, the hatred will be there in our heart. என்ன காரணம் என்று சொன்னால் இந்த 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்கிறது, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Why we are in the hatred is because the scripture says in Ephesians 5:11, having nothing to do with the fruitless deeds of darkness, but rather expose them. ஆமா, அவைகளை ஒவ்வொரு நாளும் அவைகள் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த கனியற்ற அந்தகார கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து வருவதற்கு முயற்சி செய்யும் போது அவைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தாவிட்டால் அவைகள் நம்முடைய இருதயத்துக்குள்ளாய் வந்து நம்முடைய இருதயத்திலே பகையை வளர்க்கிறதாய் மாற்றிவிடும். If the fruitless deeds of darkness are trying to come with us, we have to condemn them daily and we have to keep away from us. Otherwise, they will come into our heart and generate the hatred in our heart. பகை ஒரு மாம்சத்தின் கிரியை என்று கலாத்தியரிலே எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். We are seeing in Galatians 5 that the hatred is an act of flesh. இந்த கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நீங்க 20வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள் என்று சொல்லி அந்த பகையுடைய அந்த கிரியைகள் வாழ்க்கையிலே ஒரு தடவை பகை இருதயத்தில் வந்தால் இந்த அத்தனை காரியங்களும் தொடர்ச்சியாக வாழ்க்கையை பாதிக்கும் என்று சொல்லி அந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது. Galatians 5:20 says or gives the various dimensions of hatred, and that will come into our life and it will take us like that hatred, the discord, jealousy, fits of rage, everything. These are the various dimensions of hatred. அந்த பகை என்பது ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கையின் வெளிப்பாடாக அது வெளிப்படுகிறதை வேதத்திலே அநேக பகுதிகளை நாம் பார்க்கிறோம். The hatred is an exposition of the wicked life we are living. நாம் வாழ்கிறோம்னு சொல்ல, அதாவது பகை ஒரு துன்மார்க்கத்தின் வெளிப்பாடாக வேதத்திலே அநேக பகுதிகளிலே நாம் பார்க்கிறோம். In scripture we are seeing the hatred is the exposition of the wicked life in ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் 41ஆம் ஏசா யாக்கோபை பகைத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In Genesis 27:41, Esau grudged against Jacob. ஏசாவுடைய வாழ்க்கையை பற்றி பார்க்கும்போது ஏசா அவன் ஒரு வேசி கள்ளன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. If you read the scripture, the Esau was a lewd person. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே யோசேப்புடைய சகோதரர்கள் பகைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Genesis 37 says that his brothers hate Joseph. ஏனென்றால் யோசேப்புடைய சகோதரருடைய துன்மார்க்கமான காரியங்களை அந்த யோசேப்பு தன்னுடைய தகப்பனுக்கு அறிவித்தான். தகப்பன் யோசேப்பை சிநேகித்தபடினாலும் யோசேப்பை அவர்கள் பகைத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The scripture tells that as Joseph revealed the wickedness of his brothers, their brothers hated him. அந்த பகை ஒரு இருளின் கிரியாக, அது துன்மார்க்கத்தின் வெளிப்பாடாக அந்த வாழ்க்கையிலே தொடர்கிறதை பார்க்க முடிகிறது. We are seeing that the hatred is an act of the wickedness and it follows his life. இது ஒரு நாளும் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே, தேவனுடைய பிள்ளை வாழ்க்கையிலே இருதயத்திலே பகை குடிகொண்டிருக்கவே முடியாது. அது ஒரு நாளும் this hatred should not be there in the heart of a believer or a child of God. ஒருவேளை ஒரு நேரத்திலே ஒரு கோபம் ஏற்படுவதற்கு சந்தர்ப்பங்கள் பல உண்டாகலாம். There may be an opportunity for anger in our life. ஆனால் அது பகையாக இருதயத்திலே குடிகொண்டிருக்க ஒரு நாளும் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே அது அனுமதிக்க முடியாத ஒரு பாவமாயிருக்கும். So it will be an unacceptable sin if it is established in the heart of a believer.
பகை இருளின் கிரியை. Hatred is a deed of darkness. 2 கொரிந்தியர் 6:14 சொல்கிறது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 Corinthians 6:14 says, what fellowship can light have with the darkness? வேதம் சொல்கிறது நாம் ஒளியின் பிள்ளைகள் என்று சொல்ல அழைக்கிறது. The scripture tells that we are the children of the light. இருளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is telling that we have redeemed from the dominion of darkness. இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் இல்லை, சம்பந்தம் ஏது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It is telling that there is no fellowship between the light and the darkness. நாம் இந்த பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். We have to repent from this sin. இன்றைக்கு ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து ஏதாவது யாரிடத்திலாவது பகை நம்முடைய இருதயத்திலே குடிகொண்டு இருக்குமானால், இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார், இந்த பகையிலிருந்து, இந்த பகை நம்முடைய இருதயத்தில் நீங்கும் போது மாத்திரம்தான் ஆண்டவருடைய வருகையிலே அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடி நிலைத்திருக்க முடியும். The Holy Spirit is revealing that we should not have the hatred towards anyone in our heart. If we are redeeming from, get rid of this hatred, we will be able to be in the coming of the Lord and we will not be ashamed in his coming. ஆமா, வேதம் சொல்கிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 3:20 சொல்கிறது, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன் கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு அவன் ஒளியிடத்துக்கு வரான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. John 3:20 says that everyone who does evil hates the light and will not come into the light for fear that their deeds will be exposed. ஆமா, பொல்லாங்கு அல்லது துன்மார்க்கம் அல்லது மாம்சத்தின் கிரியைகள் இது தொடர்ந்து வருமானால் நம்முடைய இருதயத்திலே பகையும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். If he does evil or hatred or the acts of the flesh, this hatred will also follow us. அவைகளை கடிந்து கொண்டு, அவைகளை கடிந்து துரத்தி நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட காரியங்கள் தொடராதபடி நாம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கிறவர்களாக, அன்பிலே நிலைத்திருக்கிறவர்களாக நாம் வெளிப்பட வேண்டும். We have to be sustained in the love by condemning all the hatred that follows us. அதற்கு நமக்கு தேவை சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமாக உம்முடைய ஆவியை என்னிலே புதுப்பியும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். For that we have to plead before God to create a pure heartedness and a sustaining and willing spirit in us. அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட இருளின் ஆதிக்கம் நம்முடைய வாழ்க்கையில இருந்து முற்றிலுமாக அகன்று போகும். நம் இருதயம் தெய்வ அன்பினால் நிரப்பப்பட்டதா இருக்கும். Then the dominion of darkness will be completely removed from our heart and our heart will be filled with the love of God. அன்பும் பகையும் ஒரே இருதயத்திலே குடியிருக்க முடியாது. Love and hatred cannot live in the same heart. இருளும் வெளிச்சமும் ஒரே இடத்திலே குடியிருக்க முடியாது. Light and darkness cannot live in the same place. பாவமும் பரிசுத்தம் ஒரே இருதயத்திலே குடியிருக்க முடியாது. The sin and the holiness cannot dwell in the same place. தேவனும் பேலியாலும் ஒரே இருதயத்திலே குடியிருக்க முடியாது. The God and Balaam cannot live together in a place. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே, ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே பகை நம்முடைய இருதயத்திலே குடியிருக்க முடியாது. Similarly, the hatred cannot live in our heart. அது அப்பொழுதெல்லாம் தொடர்கிறதோ அப்பொழுதெல்லாம் அவளை அந்த அந்தகாரத்தின் கிரியை கடிந்து கொண்டு அவளை துரத்தி இந்த வாழ்க்கையிலே அன்பிலே நடந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. Let the God give us grace so that we can condemn that hatred in our daily life and abound in his love. நான்காவதாக இந்த வேத பகுதியிலே ஒரு அருமையான பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. Fourthly, the scripture teaches us like this. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் ஒரு வெற்றி ஜெயமுள்ள வாழ்க்கையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. 1 John 2:12-14 says describes about the victorious life. இதுல 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல நான் வாசிக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கானை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். It says that I write to you young men because you are strong and the word of God lives in you and you have overcome the evil one. ஆமா, நான்காவது பொல்லாங்கானவனை ஜெயிக்கிறவர்கள் என்ற பதத்திலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. Fourthly, the scriptures are about the one who overcomes the evil one. வாலிபர்கள் உண்மையாகவே அவர்கள் சரீர பிரகாரமாக மிகவும் பலசாலிகளாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
We are seeing the young man are surely strong physically, ஆனால் அதனால அவர்கள் பொல்லாங்கானை ஜெயித்துவிட முடியாது. but because of that they cannot overcome the evil one. அந்த வசனம் சொல்லுகிறது தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறபடினாலே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. But God's word says, because the word of God lives in you. இந்த வேத பகுதி முழுவதுமே நிலைத்திருக்கிறதை பற்றி தான் மிகவும் வலியுறுத்தி நமக்கு கற்று தந்து கொண்டிருக்கிறது. This complete portion of the scripture teaches about abiding in Christ. நம் அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். We have to abide in his love. அவருடைய வசனத்திலே நிலைத்திருக்க வேண்டும். We have to abide in his word. அந்த வசனத்தில் நிலைத்திருக்கும் போது நான் அந்த பொல்லாங்கனை ஜெயிக்கிறவர்களாக இருப்போம் என்று இந்த வேத பகுதி சொல்லுகிறது. This scripture tells that if we are abiding in the word of God, you will be able to overcome the evil one. எனக்கு ஏன்னு சொன்னால் நம்முடைய மனுஷ பலத்தினால நாம் இந்த பொல்லாங்கனை ஜெயிக்க முடியாது என்பதை ஆவியானவர் அறிந்திருக்கிறபடினாலே இதை எழுதி வைத்திருக்கிறார். Since the Holy Spirit knows that we will not be able to overcome the wicked one by our human strength, he has written it like this. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, உங்கள் விசுவாசம் ஞானத்தினால் அல்ல தேவனுடைய பலத்தினால் நிற்கும்படிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 Corinthians 2:4 advises us that your faith should not be in the wisdom of men but in the power of God. ஆமா, இந்த பொல்லாங்கானை வீழ்த்துவதற்கு எந்த ஒரு மனித ஞானமும் அவனை மேற்கொள்ள முடியாது. ஆனால் தேவனுடைய பலன் அவனை ஒரே நிமிஷத்திலே வீழ்த்தி தள்ளுவதற்கு அந்த தேவ பலன் நமக்கு போதுமானதா இருக்கிறது. The human strength cannot destroy the wicked one, but the power of God can destroy him in single minute. அதனாலதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீஷரோடு சொன்னார், நீங்க தரித்திருங்க, உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தினால் தரிப்பிக்க விட வரைக்கும் நீங்கள் எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சீஷர்களுக்கு சொன்னார். That is why our Lord Jesus advised the disciples to wait in Jerusalem till they were be with the power of God. பொல்லாங்கானை ஜெயிப்பதற்கு தேவ பலனாகிய உன்னத பலன் நமக்கு வேண்டும். In order to overcome the evil one, we need the heavenly power. 2வது யோவான் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Secondly, 1 John 5:4 says, our faith is the victory that overcomes the world. எந்த ஒரு மனிதன் வசனத்திலே நிலைத்திருக்கவில்லையோ அவனுடைய வாழ்க்கையிலே அவன் பொல்லாங்கானை ஜெயிக்கவே முடியாது என்பதை வேதத்திலே அருமையாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உவமை மூலமாக சொல்லி இருக்கிறார். In everyone's life who is not abiding in the word of God, he will not be able to overcome the wicked one. He has taught this in the parables. அது பாருங்க, இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 24 இருந்து 27 வசனம் வரைக்கும் உள்ள அந்த உவமானம் நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த உவமானம். We are aware of the parable that was written in Matthew 7:24 to 27. இதிலே அதை வாசிக்கும் போது பாருங்க, இந்த வசனம் என்ன சொல்கிறதுன்னு சொன்னால், ஆகையால் நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இதன்படி செய்கிறவன் எவனோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It says that therefore whoever hears these sayings of mine and does them. நிறைய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்து இந்த உலகத்திலே அநேக வெற்றிகளை நாம் சம்பாதிக்கிறோம். Many things we are doing in this world when we are gaining the victory. ஆனால் நித்தியத்துக்காக கட்டப்பட்டு எழுப்பிக் கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கை நிலைத்து அது அழியாதபடி இருக்க வேண்டுமானால் அங்கே வசனம் சொல்லுகிறது, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளின்படி செய்கிறவன் எவனோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The life which has being built and established for the eternity, if it has to be established, we have to be abide in the word of God. உலகத்திலே வெற்றியுள்ள வாழ்க்கை அல்லது உலகத்திலே அநேக பெரிய காரியங்களை சாதித்தவர்கள் எல்லாரும் அந்த இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே காணப்படுவார்கள் என்று சொல்லி நிச்சயமாக சொல்ல முடியாது. We cannot surely say that all who have achieved many victories in this world will be there in the coming of our Lord Jesus.
இந்த உலகத்திலே அவருடைய காரியங்கள் ஜெயமாக விளங்கலாம், அல்லது பெரிய காரியங்களை செய்து முடித்தவர்களாய் கூட காணப்படலாம். They might have achieved great things in this world and they may be doing great things in this world. இன்னைக்கு நம்முடைய ஊழியங்களில் ஆனாலும், நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் ஆனாலும், இவைகள் எல்லாவற்றையும் செய்துவிட்டோம், பெரிய காரியத்தை செய்துவிட்டோம், ஆத்மாவை சம்பாதித்து விட்டோம் என்று சொல்லியெல்லாம் நாம் பெரிய காரியங்களை செய்துவிட்டோம் என்று ஒருவேளை நாம் நினைத்து ஏமாந்து கொண்டிருப்போம். We may be thinking that we have achieved many things in our ministries and we have gained this much souls in our ministries. ஆனால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளின்படி செய்கிறவன் எவனோ என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். But God is telling, therefore, whoever hears these sayings of mine and does them. அதனால் தான் வாலிபலே, உங்க வசனம் உங்களுக்குள் நிலைத்திருக்கிறபடினால் நீங்கள் பலவான்களை ஜெயிக்கிறவர்களாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. That is why the scripture tells that since the word of God dwells in your heart, you are able to overcome the wicked one. ஆமா, இயேசு கிறிஸ்து தம்முடைய வசனத்தினால் பிசாசை ஜெயித்தார் என்று நாம் மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே நாம் 1 to 4 வசனங்களை பார்க்கிறோம். In Matthew 4:1-4, we are seeing that Jesus had overcome the devil with the word of God. ஆமா, அந்த வார்த்தை யாருக்குள்ளாக நிலைத்திருக்கிறதோ அவர்கள்தான் பிசாசை ஜெயிக்க முடியுமே ஒழிய நம்முடைய வேற எந்த மனித ஞானம் அந்த பிசாசை ஜெயிக்க முடியாது. We can overcome the devil with the word that indulges in our heart, but not by the wisdom of the human. ஆனால் அநேகர் தோற்று போகிறதுக்கு காரணம் என்ன என்று சொல்லி பார்ப்போமானால், if we see what is the reason for the failure of the humans in this world, அதே பகுதியிலே அதை தொடர்ந்து வருகிற பகுதியை நாம் பார்க்கும்போது இந்த பகுதியில சொல்லப்பட்டிருக்கு, உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தாலும் அவரிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்தில் உள்ளானவர்கள் பிதாவினால் உண்டானவர்கள் அல்ல அவைகள் உலகத்தில் உண்டானவைகள் என்று சொல்லப்பட்டு அது கடைசியில முடிக்கிற போது, உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் எந்தெந்தைக்கும் நிலைத்திருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. If you have the love of the world, you don't have the love of God. If you have the lust of flesh, lust of eyes, and the pride of life, these are all not from God, but is from the world. And finally it says, and the world is passing away, and the lust of it, but he who does the will of God abides forever. உலகத்திலே நிறைய காரியங்களை செய்து நிறைவேற்றி நிறைய வெற்றிகளை சம்பாதித்தாலும் அவைகள் எல்லாம் அந்த ஓமானத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல ஒரு நாள்ல எல்லாம் அடித்து அழிந்து விழுந்து அழிந்து போகும். ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படி தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் என்றென்றைக்கும் ஜெயம் பெற்றவனாக நிலைத்திருப்பான் என்று இந்த பகுதி நமக்கு சொல்கிறது. We might have achieved many things, great things in this world, but the scripture tells that whoever does according to the word of God, he will abide forever. அந்த அவன் தோற்று போவதற்கு காரணம் முதலாவது தேவனுடைய சித்தத்தில் இருந்து விழுவது, இரண்டாவது உலகத்தில் அதிகமாய் அன்பு வருவது, மூன்றாவது தன்னுடைய மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு அவன் இடம் கொட்டு விடுவது. இந்த காரியங்களினாலே தோல்வி வாழ்க்கையிலே வருகிறதை பார்க்க முடிகிறது. The very reason for the failure is he is moving away from the will of God. Secondly, the love of the world. Secondly, allowing all the lust of flesh, lust of eyes, and the pride of life in his life is the reasons. தாவீது ஒரு பெரிய நல்ல ஒரு தேவனுடைய மனிதனாய் இருந்தான். ஆனால் ஒரு காரியத்திலே அவன் ஒரு கோலியாத்தை ஜெயித்தவன், பல யுத்தங்களை ஜெயித்தவன். ஆனால் ஒரு சின்ன காரியத்திலே அவன் தோற்று போனதை வேதம் எழுதி வைத்திருக்கிறது நமக்கு. David was a great man. He overcame the Goliath and many war in his life, but he was defeated by a small thing. அவன் தன்னுடைய மாம்ச இச்சைகளுக்கு இடம் கொடுத்த போது அவன் தோற்று போனதாய் காணப்படுகிறது. Since he has yielded to his lust of his flesh, he was fallen from his place. ஆமா, உலகத்தின் மேல அன்பு வைத்த அநேக தோற்று போனதை வேதம் நமக்கு காண்பித்திருக்கிறது. The scripture gives many examples who have loved this world have been a failure. சிம்சோன் தோற்று போன, அபிஷேகம் பெற்ற சிம்சோன் தோற்று போனதை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறது. The scripture talks about the failure of Samson. ஆனால் ஜெயித்தவர்களை ஏராளமாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. But the scripture gives many examples of the youths who overcame. யோசேப்பு ஜெயித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
Joseph was overcame. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் ஜெயித்தவர்களாய் நின்று கொண்டிருக்கிறார்கள். Hebrew 12:1 gives a lot of examples of the people who are overcame. தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஜெயித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. It talks about the victory of the Daniel and his friends. சவுல் என்ற வாலிபன் ஜெயித்தவனாய் காணப்படுகிறது. It talks about the victory of Saul. அப்படி அந்த தீமோத்தேயு, தீத்து எல்லா வாலிபர்களை குறித்து ஜெயம் பெற்ற வாலிபர்களை அங்கே சாட்சிகளாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. It talks about the witnesses of the victorious youths like Titus and Timothy. நாம் இந்த வாழ்க்கையிலே தோற்று போவதற்காக அல்ல, ஜெயம் பெறுவதற்காக கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். The God has given his word so that we will be victorious, not be a failure in this world. இந்த பகுதி நமக்கு கற்றுத் தருகிறது, இந்த வார்த்தை உனக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. This scripture teaches us that this word has to be in our heart. இந்த வார்த்தை ஜெயத்தை கொண்டு வரும் என்று சொல்லி இது நமக்கு உறுதிப்படுத்துகிறது. This confirms that this word will bring victory in our life. இந்த வார்த்தையின்படி நடக்கிறவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The scripture tells that whoever does according to these words will abide forever. அவன் அசைக்கப்படுவதில்லை. He will not be shaken. அவன் ஜெயம் பெற்றவர்களை குறித்து வேதம் நமக்கு மிகவும் அருமையான வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறது. The scripture is giving many promises for who are victorious. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்கிறது, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய கூட என்னுடைய சிங்காசனத்தில் உட்காரும்படி அவனுக்கு அருள் செய்வேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Revelation 3:21 says like this, to the one who is victorious I will give the right to sit with me on my throne, just I was victorious and sat down with my father on his throne. தோற்று போனவர்கள் அல்ல, ஜெயம் கொண்டவர்களுக்கு தன்னுடைய சிங்காசனத்தில் கூட உட்காரும்படியான அருளை கர்த்தர் கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். The God is giving a promise that he will be giving that promise to the victorious ones, but not to the failure ones. வசனத்தை விட்டுட்டு வேற எங்கேயோ அலைந்து கொண்டிருப்போமானால் நம்முடைய வாழ்க்கை ஜெயமுள்ள வாழ்க்கையாக ஆள முடியாது. If we are leaving the word of God aside and we are roaming around in other places, we will not be able to be a victorious ones. ஆமா, வசனத்தை விட்டுட்டு ஏதோ வாக்குத்தத்தங்களையும் மற்ற அநேக காரியங்களையும் பிடித்துக்கொண்டு மாயையிலே வாழ்ந்து கொண்டிருப்போமானால் நம்முடைய வாழ்க்கை ஜெயம் பெற்று அவருடைய சிங்காசனத்தில் உட்கார முடியாது. If we are leaving the word of God and we are hanging on to the promise only, we will not be able to sit in his throne. ஒருவேளை இந்த உலகத்திலே ஜெயித்தவர்களா இருக்கலாம், ஆனால் இந்த வேத வசனத்தின்படி நடந்து தேவனுடைய ஜெயத்தை பொல்லாங்கானை ஜெயிக்காதவர்களா இருந்தால் அவருடைய வருகையிலே அவருக்கு முன்பாக தைரியம் உள்ளவர்களாய் நிற்க முடியாது என்று சொல்லி வேதம் நமக்கு கண்டித்து உணர்த்துகிறது. The scripture warns us that we might have been achieved many victories in this world, but if we are not overcome the devil or the wicked one, we will not be able to stand in the presence of God when he is coming. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்வான், நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Revelation 21:7 says that those who are victorious will inherit all things and I will be their God and they will be my children. எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்வான். He will inherit all things. ஒரு ஜெயம் பெற்றவனுக்கு கர்த்தர் எல்லா ஜெயத்தையும் எல்லா சொந்தத்தையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுப்பதாக வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். God is giving a promise that for a victorious person he will give all the promises in his life. ஜெயம் பெற்றவன் இந்த உலகத்திலும் அவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுப்பார், உன்னதத்திலும் அவனுக்கு எல்லா பரிபூர்ண ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுப்பார். For the victorious person, he will give the blessings in this world as well as the abounding promises in the heaven as well. நாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறோம் என்பதை அதனால் நாம் அறிந்து கொள்கிறோம். That is why by that we are knowing that we are abiding in him. அதனால்தான் வசனம் சொல்லுகிறது, நாம் அவர் வருகையிலே அவருக்கு முன்பாக நாம் வெட்கப்பட்டு போகாதபடி எப்பொழுதும் அவர்களே நிலைத்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
That is why the scripture teaches us we should not be ashamed in his coming, but abide in him forever. நாம் ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபிப்போம். ஆண்டவரே, We will pray to God in his presence. ஆண்டவர் சமூகத்தை சொல்லுவோம், ஆண்டவரே, எவ்வளவோ மறைவான குற்றங்கள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது. பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன் என்று சொல்லி அன்போடு கூட எழுதி இருக்கிறதையும், அதை தொடர்ந்து இருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்கிற நல்ல ஆண்டு சுத்த இருதயத்தையும், அதனால் ஏற்படுகிற மிகுந்த அன்பையும் இருதயத்திலே நீர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறப்பா. அந்த அன்பிலே நடக்கிறவர்களாக பகையிலே நிலை கொண்டிராதபடி, பகைக்கும் அன்புக்கும் சம்பந்தமே இல்லை என்பதை உணர்ந்தவர்களாக, எப்பொழுது இப்படிப்பட்ட காரியம் இருதயத்திலே வஞ்சனையாக வரும்போதெல்லாம் அவைகளை கடிந்து கொண்டு, அந்த அந்தகார கிரியைகளை கடிந்து கொண்டு துரத்தி விடவும், உடைய அன்பிலே நிலைத்திருக்கவும், உடைய வசனத்தினால ஜெயம் பெற்றவர்களாய் விளங்கும்படியாக ஆண்டவரே கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே இந்த தெய்வீக ஆசீர்வாதம் இறங்கி வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. அவர்கள் ஆண்டவரே உண்மையிலே நிலைத்திருக்கிறபடியினாலே இந்த வசனத்தை கேட்டு இதில் நிலைத்திருக்கிற ஒவ்வொருவரும் அவர்கள் என்றென்றைக்கும் அசைக்கப்படாதவர்களாக, என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர்களாக, என்றென்றைக்கும் ஆண்டவரே உடைய சமூகத்திலே காணப்படுவர்களாக ஆண்டவர் விளங்கும்படியாக ஆண்டவருடைய வசனத்தின் மூலமாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. மறைவான குற்றங்களுக்கு எங்களை நீக்கலாக்கிவிடும். அன்பு குறைவு எங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பாவத்தை என்று சொல்லி அது ஆண்டவரே எங்களை மனம் திரும்புவதற்கு ஏதுவான ஒரு பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதையும் ஆண்டவரே அநேக விதமான குறைவுகளை எங்கள் வாழ்க்கையில் நிறைவாக்கி ஆண்டவருக்குள்ளாக நாங்கள் நிலைத்திருக்கும்படியாக, வருகையிலே உமக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடி நிலை நிற்கத்தக்கதாக எங்களுடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபைகளை கொடுப்பீராக. இந்த வசனம் இவருடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆவி ஆத்மா சரீரத்திலே இப்பொழுது ஒரு சுகத்தை உண்டாகட்டும் ஆண்டவரே, ஒரு பலத்தை உண்டாகட்டும், ஒரு விடுதலை உண்டாக வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. வியாதிகள் எல்லாம் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. இப்பொழுது மனதார ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா சஞ்சலங்கள் பாரங்கள் மாறட்டும், எல்லா விதமான கோபங்கள் எல்லாம் எரிச்சல்கள் மாறட்டும் ஆண்டவரே. மாம்சத்தின் கிரியைகள் அகன்று போகட்டும். கர்த்தரை பலப்படுத்துவீராக. உம்மிலே நிலை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு ரட்சகர் மூலமாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.